வெல்கம் டு கல்லாப்பட்டி தமிழ். நான் உங்கள் யூடியூப் சூப்பர் ஸ்டார் பிஜி. இந்த வாரம் ரிலீஸாக இருக்கும் திரைப்படம் லவ் இன்சூரன்ஸ் கம்பெனி, அதாவது LIK. இந்த படத்தில் ஒரு திரைவிமர்சனம். இந்த திரைப்படத்தில் பிரதீப் ரங்கநாதன் நடிப்பு பேசப்பட்டுதா இல்லையா? இந்த திரைப்படத்தில் கதை இருக்கா இல்லையா? இந்த படத்தில் கதை என்னன்னு நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி கல்லாப்பட்டி தமிழ் யூடியூப் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுறங்க, லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுறங்க. வாங்க பார்ப்போம். இந்த படத்தில் பிரதீப் ரங்கநாதன், SJ சூர்யா, கீர்த்தி, VT கணேஷ், ஆனந்த்ராஜ், யோகி பாபு மற்றும் பல நடிச்சு வெளிவந்திருக்கும் திரைப்படம் லவ் இன்சூரன்ஸ் கம்பெனி. இந்த படத்தில் இசை அனிருத், இந்த படத்தோட தயாரிப்பு நயன்தாரா, இந்த படத்தோட ரைட்டர் அண்ட் டைரக்டர் விக்னேஷ் சிவா. இந்த படத்தோட கதைன்னு பார்த்தா, அதாவது நமக்கு ஒவ்வொருத்தருக்கும் ஒரு இன்சூரன்ஸ் இருக்குது. பைக் இன்சூரன்ஸ் இருக்குது, மெடிக்கல் இன்சூரன்ஸ் இருக்குது, எல்லாத்துக்கும் உயிர் இன்சூரன்ஸுக்கு இருக்குது. இது எல்லாமே இன்சூரன்ஸுக்கு அதுக்கு தனித்தனி ஆப் இருக்குது. அது நமக்கு நல்லாவே தெரியும். இந்த திரைப்படத்தில் 2040 நடக்கிற மாதிரி தான் இந்த திரைப்படத்தில் கதையை சித்தரிக்கப்பட்டிருக்காங்க. ஸோ 2040 ஒரு ஆப் ஒன்று ஓப்பன் பண்ணுறாரு, லான்ச் பண்ணுறாரு SJ சூர்யா. அதாவது LIK. அதாவது LIKனா நம்ம யார் கூட நம்ம காதலிக்கிறோம், நம்ம யார் நமக்கு வேணுமா வேணாமான்ட்டு அந்த ஆப்பு தான் முடிவு பண்ணும். ஸோ காதலிக்கிறவங்களும் என்ன பண்ணுவாங்க, அந்த மொபைல் கிட்ட கேட்டு தான், அந்த மொபைல் கிட்ட மட்டும்தான் கேட்டு தான் கதாநாயகினே லவ் பண்ணுமா வேணாமா, லவ்வுக்கு எத்தனை ஸ்கோர் இருக்குது. அதாவது ஒவ்வொருத்தவங்க இப்படி டச் பண்ணுவாங்க, கை டச் பண்ண உடனே லவ்வோட ஸ்கோர் காட்டும். 98 காட்டுச்சுன்னா நம்ம மனசில் இவனை ரொம்ப பாஸ் அதிகமாக வச்சுருக்கான் அப்படின்னு சொல்லி ஒரு காட்டும். ஆனால் ஒரு கட்டத்தில் என்னென்னா, மொபைலே இருக்கக்கூடாது. அதாவது ஆர்கானிக் வேர்ல்டு நம்ம கதாநாயகனோட அப்பா சீமான் வச்சு நடத்துகிறாரு. அதாவது மொபைல் இருக்கக்கூடாது, இந்த மொபைலால் ஏகப்பட்ட ப்ராப்ளம் ஆகிடுச்சு, பெற்றவங்களை மறந்துடுறீங்க, குடும்பத்தில் குழந்தைங்களை மறந்துடுறீங்க, மனைவி கிட்ட ஒரு அன்பு செலுத்த முடியல, இந்த மொபைலால் ஏகப்பட்ட தலைவலி இருக்குது. ஸோ மொபைலே இல்லாத உலகம், யார் மொபைலை தவறாக யூஸ் பண்ணுறாங்களோ அவங்களுக்கு பனிஷ்மெண்ட் கொடுக்குறது தான் இந்த ஆர்கானிக் வேர்ல்டு. ஒரு பனிஷ்மெண்ட் ஒரு மந்த்தோ இல்லை ஒரு வாரமோ அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஆர்கானிக் வேர்ல்டு உள்ளே போயிடுவாங்க. அந்த வேர்ல்டு உள்ளே போயிட்டாங்கன்னா தண்டனை என்னென்னா, அவங்க கொடுக்குற ஒர்க்கை செய்யணும், வேறு எந்த சிந்தனை இருக்கக்கூடாது. நம்ம கூட இருக்கவங்களையும் ஃப்ரெண்ட்ஸுங்களை பற்றியும், பெற்ற அம்மாவை பற்றிங்களும், மனைவிகளை பற்றியும், குழந்தைங்களை பற்றியும் மட்டும்தான் அந்த சிந்தனை இருக்கணும். அதுதான் ஆர்கானிக் வேர்ல்டு சொல்கிறாங்க. அந்த வேர்ல்டுக்குள்ளே போனாங்கன்னா மொபைல் எதுவுமே இல்லை. அந்த மொபைலை தூக்கி போட்டு சல்லியாக உடச்சிட்டு தான் போகணும். ஏன்னா 2040 நடக்கிற மாதிரி காட்டிக்காங்க. அந்த 2040 மொபைல் சின்ன கிளாஸ் மாதிரி இருக்கும், சூக்கி செவிட்டு வச்சுட்டு போவாங்க. அந்த மாதிரி தான். ஆனால் கதாநாயகனும் கிட்டத்தட்ட அப்படி தான் மொபைல் இல்லாமல் இருக்காரு. ஆனால் அப்படி இருந்தும் அந்த LIK அந்த ஆப்பை யூஸ் பண்ணும்போது அதுக்கு கரெக்டான வாய்ஸ் யார் ஃபிக்ஸ் ஆகிறாருன்னா கதாநாயகன் தான் ஃபிக்ஸ் ஆகிறாரு. ஸோ அந்த SJ சூர்யாவோட ஆப்பை அறிமுகப்படுத்த லான்ச் பண்ணும்போது அந்த ஆப்போட வாய்ஸ் பேசுகிறது கதாநாயகன் பிரதீப் ரங்கநாதன் தான் பண்ணுறாரு. ஆனால் கதாநாயகியை பார்த்தவொன்னு வழக்கம் போல் யூஸ்வலாக இருக்கிற லவ் டக்குன்னு பற்றிக்குது. அதுதான் லவ். அவரை பார்த்தோன்னு பயங்கிறாரு. ஸோ அந்த பொண்ணுக்கிட்ட பேசணும்னு நினைக்கிறாரு, எல்லாம் இது பண்ணுறாரு, செல்ஃபி எடுக்கிறாரு. ஆனால் அந்த கதாநாயகி என்ன சொல்கிறாங்கன்னா, ரிலேட்டிவான இது எதுவுமே உங்ககிட்ட எதுவுமே இல்லை. அதாவது பார்த்தீங்கன்னா சோஷியல் சம்மந்தப்பட்ட ஒர்க், எந்த விதமான ரிலேட்டிவ் சம்மந்தப்பட்ட ஒரு மொபைல் கூட உங்ககிட்ட இந்த காலத்தில் போய் ஒரு டேட்டா பேஸுக்கு இல்லாமல் எப்படி நான் உன்னை நம்புறது, நான் எப்படி தெரிஞ்சுக்கிறது. ஸோ ஒரு நல்ல மொபைலை வாங்கிட்டு வா, நான் உன்னை மீட் பண்ணுறேன்னு சொல்கிறாங்க. ஸோ கதாநாயக மொபைலே வேண்டான்னு சொன்னவர் கதாநாயக கூட பேசணுக்காகவே மொபைலை வாங்குறாரு. ஆனால் மொபைலை வாங்கினதுக்கப்புறம் என்ன பண்ணுறாரு, இவர் சின்சியராக லவ் பண்ணுறாரு, எல்லாம் பண்ணுறாங்க. ஆனால் நம்மளோட லவ் ஸ்கோர் என்னென்னு பார்ப்போம் அப்படின்னு சொன்னோடனே லவ் ஸ்கோர் கதாநாயகனுக்கு 3% தான் காட்டும். ஆனால் கதாநாயகி மேலே அப்படி உயிரே வச்சுருக்கான். ஸோ ஆனால் இவங்க என்னென்ன பார்த்தாங்கன்னா 3%. அவன் அப்பயே கெஞ்சுறான் கதாநாயகன், நீ நம்பாத, நீ இதெல்லாம் நம்பாத, இந்த ஆப் ஒரு ஃப்ராடுத்தனமான ஆப்பு அப்படின்னு சொல்லி கெஞ்சுறான். அதாவது கதாநாயகனோட பாணியில், பிரதீப் ரங்கநாதன் பாணியில் எப்படி நடிப்பாரோ அதை அவர் பாணியில் நீ நம்பாத அப்படின்னா, இந்த ஆப் ஒரு பொய்யான ஆப்பு நான் நிரூபித்து காட்டுறேன், இல்லை என்று இது நான் லவ் பிரேக்கப் பண்ணிக்கலாம், உடுக்கிறதுக்கு செட் ஆகாது அப்படின்றான். லவ் பிரேக்கப் ஆகிடுச்சு. அந்த பிரேக்கப் ஆன லவ் சேர்ந்து தான் இல்லையா, அந்த ஆப்பை போலியான ஆப்பு தான் சொல்லி நிரூபித்தாரா இல்லையா. இதுக்கப்புறம் நம்ம கதாநாயகனுக்கும் கதாநாயகிக்கும் SJ சூர்யாவுக்கும் நடக்கிற
ஒரு தரமான சம்பவம் தான் இந்த படத்தோட மீதி கதையும். இந்த படம் கிட்டத்தட்ட ஒரு 2.5 ஹவர் மேலே ஓடுது. இந்த திரைப்படம் முந்தைய படங்களை வந்து பிரதீப் ரங்கநாதன் படம் நடித்தது, அதாவது ஒரு மாஸ் ஸ்டைலு, ஆக்ஷன்ஸு, ரொம்ப ஹெவியாக காமெடிலாம் இருக்குதான்னு கேட்டால் இந்த திரைப்படத்தில் அந்த அளவுக்கு அவர் சரியாக நடிக்கலை. பிரதீப் ரங்கநாதன் நடிக்கலை. படம் வந்து வேறு. ஏன்னா நம்ம இந்த அளவுக்கு படத்தை பற்றியே சொன்னோம். குறைகள் நிறைய இருக்குது. ப்ளஸ் என்ன மைனஸ் என்ன கேட்டால், அதாவது ப்ளஸ் அதிகமாக சொல்ல முடியாது, மைனஸ் வேணால் சொல்லலாம் அதிகமாக. படம் 2.5 ஹவர் ஓடுது. லேகு தலையை பிச்சுக்கிறாங்க ஒருத்தரும், தேட்டரில் தூங்குறாங்க ஒருத்தரும். 2.5 ஹவர் எல்லா படத்துக்கும் சும்மா வர படம் எல்லாமே 2.5 ஹவர் எடுத்தாது. 2.25 மணி நேரம், 2 ஹவர் 10 நிமிஷம் அப்படி எடுக்கலாம். ஸோ இந்த திரைப்படம் வந்து 2.5 ஹவர். அது ஒரு லேக். ஃபஸ்ட் ஹாஃப் சரி, செகண்ட் ஹாஃப் சரி, எல்லாமே லேகில் தான் ஓடுது படம். இந்த படத்தில் வந்து ரொம்ப அதிகமாக நல்லா நடிச்சிக்கிது யார் சொன்னால் எஸ்.ஏ. சூர்யா தான். அவரோட ஆக்ஷன் தான் நல்லாவே நடிச்சிருக்காரு. அவர் கிளைமேக்ஸில் நடிக்கிற சீனும், அவரோட சாங்கு, அந்த போட்ட சாங்கு, டான்ஸ் ஆடுவார் பாருங்கள், தேட்டரே அதான் பறக்குது. இந்த திரைப்படத்தை பொறுத்த வரைக்கும் பிரதீப் ரங்கநாதன் திரைப்படமா இல்லை வந்து எஸ்.ஏ. சூர்யா திரைப்படமானு ஒரு கேள்விக்குறியாகவே தான் இருக்குது. ஏன்னா எஸ்.ஏ. சூர்யா கதாநாயகன் யார் கூட நடித்தாங்கன்னா கண்டிப்பாக கதாநாயகன் நடிப்பு அவர் பக்கத்தில் அடிபட்டுரும். ஏன்னா வந்து தனியாக வந்து எஸ்.ஏ. சூர்யா தான் தெரிவார் எல்லா படத்துலையுமே. ஏன்னா அவரோட நடிப்பு வந்து தனித்துவமாக இருக்கும். அதாவது ரஜினி ஸ்டைல் காட்டுவார், எம்.ஆர். ராதா ஸ்டைல் காட்டுவார், எல்லாம் சேர்ந்து தான் பண்ணுறாரு. பட் இந்த அவரோட ஸ்டைல் வேறு. இந்த திரைப்படத்தில் கதாநாயகன், இந்த படத்தில் முதல் கதாநாயகன் அனிருத்தோட இசை, பிஜிஎம், பேக்வர்ட் பிஜிஎம், சாங் எதுவுமே இல்லைனா இந்த திரைப்படமே இல்லை. இந்த திரைப்படத்தில் காமெடின்னு பேரில் யோகி பாபு இருக்கார், விடிவி கணேஷ் இருக்கார், ஆனந்தராஜ் இருக்கார், இன்னும் எத்தனையோ நடிகர் இருக்காங்க. இந்த திரைப்படத்தில் இவங்க எல்லாரும் சேர்ந்து காமெடின்னு பேரில் அடித்த லூட்டி இருக்குது பாருங்கள், பூன்னு காரி துப்பிடலாம். அப்படி ஒரு காமெடின்னு பேரில் வந்து லூட்டி அடிச்சிருக்காங்க. காமெடின்னு பேரில் நம்மளை வந்து சிரிக்க வைக்க முயற்சி பண்ணி ஒவ்வொருத்தரையும் நம்மளை தற்கொலை பண்ண வச்சுருவாங்க பொழுது. அந்த மாதிரி ஒரு கேடுகட்ட காமெடி எடுத்திருக்காங்க. இது மாதிரிலாம் படம் எடுத்தா எவையா மரியாதை கொடுப்பான்? எவன் வந்து பார்ப்பான்? ஏன்னா வந்து 2K கிட்ஸுங்க பார்க்குறாங்க, ஒரு முட்டாள்தனமான 2K கிட்ஸுங்க இருக்கிறாங்க பார்த்தீங்களா? அந்த முட்டாள்தனமான 2K கிட்ஸுங்க வந்து இந்த படம் நல்லா இல்லாத படத்தை ஒன்றா பார்க்கலாம். என்னையா 2K கிட்ஸுங்க 2 கொம்பா முடிச்சிச்சு. படம் நல்லா இருந்தால் எவன் 2K கிட்ஸாக இருந்தான்னா, 3K கிட்ஸாக இருந்தான்னா, 90s இருந்தால் 80s இருந்தாங்க, எல்லோரும் ஒன்று தான். ஐயா படம் வந்து நல்லா இருந்தால் எல்லாமே இதுதான். காதலுக்கு மனசு இல்லை, வயசு இல்லை, ஜாதி மதம் எதுவுமே இல்லாத போது 2K கிட்ஸுக்கு மட்டும் 2K கிட்ஸுக்கு மட்டும் காதல் என்ன வேறு மாதிரியான உழைக்குது. அவங்க பண்ணுற சில லூட்டிகளை வேணால் காதல் வேறு மாதிரி ட்ராக்கில் மாறுது. ஆனால் காதல் ஒன்று தான், மனசு ஒன்று தான். ஸோ வந்து அப்படிலாம் இல்லை. 2K கிட்ஸ் யார் வேணால் அந்த படத்தை பார்க்கலாம், நல்லா இல்லைன்னு காரி துப்பலாம். அதை பற்றி எல்லா உணர்வும் அவங்களுக்கு இருக்குது. ஏன்னா ஒரு 190 ரூபா கொடுத்து உள்ளே வந்து பார்க்குறாங்க. அதனால் வந்து படத்தை பற்றி நல்லா இல்லைன்னு யார் வேணால் சொல்லலாம். அதுக்குண்டான உரிமை எல்லாருக்குமே இருக்குது. அதுக்குண்டான உரிமை சொல்கிறதுக்கும் நம்ம இது வரைக்கும் நான் வந்து சொல்லியிருந்தது அது அத்தனையுமே வந்து என்னோடய தனிப்பட்ட முறையில் என்னோடய கருத்து. ஓகேங்களா? யாரோட மனசை தானே புண்படுத்தியதாக பேசியிருந்தாங்கன்னா மன்னிச்சிடுங்க. இது என்னோடய சொந்த கருத்து. வேறு இந்த திரைப்படத்தில் வந்து சொல்லின்னு போனால் இன்னும் நம்ம சொல்லினே தான் போனோம். இந்த திரைப்படம் வந்து பிரதீப் ரங்கநாதனுக்காகவோ எஸ்.ஏ. சூர்யாக்காகவோன்னா சாங்குக்காகவோன்னா இந்த திரைப்படத்தை யாராவது பார்க்கணும்னு நினச்சா போய் பார்த்துட்டு பரவாயில்லை, ரொம்ப எதிர்பார்த்து வந்தோம், வேஸ்ட்டு, 190 ரூபா தண்டன்னு சொல்லுவாங்க. ஏன்னா நாங்களாம் கேட்டால் நாங்களாம் ரிவ்யூ வந்து கொடுத்தானா வீட்டில் உட்காந்து கால் மேலே காலை போட்டு உட்காந்து சொல்கிறான் அப்படின்னு சொல்லிடுறீங்க. போய் வந்து பார்த்து படத்தை வந்து நஷ்டம் பண்ணிக்கோங்க, பணத்தை. ஓகேங்களா?